I am Dr. Josephine, MD, DNB Internal Medicine, FCD Diabetology. டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, டயபெட்டிஸ் ரிவர்சல். எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கேள்வி, எனக்கு சுகர் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக மெடிசின்ஸ் எடுக்கணுமா, இதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதனால் நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு. உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சுகர் கண்டுபிடிச்சி 5 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுகரை மாற்ற முடியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக யார் மாற்ற முடியும், யார் மாற்ற முடியாத அளவுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் 5 இயர்ஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சிப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். அது ஸ்பெசிஃபிக்காக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக செய்யணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நம்ம HbA1c அப்படிங்கிற 3 மாத அளவுள்ள ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு 6.5 இருந்ததுன்னா நீங்கள் சாப்பாடுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சாப்பாடு, எக்ஸசைஸ் அந்த மாதிரி செஞ்சாலே உங்கள் சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். இதே இது உங்களுக்கு 7க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சில ரொம்ப கம்மியான டோஸில் மாத்திரைகள் போடுவோம் இனிஷியலாக. அது நீங்கள் நல்லா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேக் டு எக்ஸசைஸ் கொண்டு வந்து சாப்பாடு வச்சு நீங்கள் அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே இது உங்களுக்கு HbA1c ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் டோஸ் அதிகமான மெடிசின்ஸோ இன்சுலினோ தொடக்கத்தில் எடுக்க வேண்டியது இருக்கும். நாளடைவில் உங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியாகி HbA1c குறையும் போது நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ரிவர்ஸ் பண்ண முடியும். அதே போல் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். யாரது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் மதர்ஸ், அதாவது 3 மாதம் 4 மாதம் ஆன பிறகு சுகர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுகரை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் குழந்தை பிறந்து கொஞ்சம் மாதங்கள்லேயே நல்ல டயட் கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த சுகரை ரிவர்ஸ் பண்ண முடியும். யார் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 5 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, தலையில் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, பிரெயினில் பிரச்சனை இருக்குது, கிட்னியில் ஃபெயிலியர் ஆகிருக்கு, கண் பார்வை மங்கிட்டு, இது எல்லாம் சுகருக்குள்ள ஒரு அறிகுறிகள். இது உங்களுக்கு சுகர் வந்து ஒரு 10 வருடமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு சுகர் கண்டுபிடிச்சு 5 வருஷமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலே சுகர் வந்து ரொம்ப வருடங்களும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை ரிவர்ஸ் பண்ண கண்டிப்பாக முடியாது. அதனால் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் நீங்கள் கேட்டது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அப்பப்போ டாக்டர்ஸ் விசிட் பண்ண வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது டாக்டர்ஸை கண்டிப்பாக பார்த்து அவங்க சொல்கிற அறிகுறிகளை கேட்டு நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகரை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். சுகருங்கிற ஒரு பயத்தை விட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக டயபெட்டிக் டயட்டோட இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் நார்மல் வாழ்க்கையை வாழலாம்.